ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மித்ரா செம கோவமாக இருந்துகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து அவங்க மாய சக்தி மூலமாக ஒரு நெல்லிக்கனியை வரவழைக்கிறாங்க. இந்த நெல்லிக்கனியை மட்டும் அந்த மாதிரி சாப்பிட்டான்னா உடனே அந்த இடத்துல இல்லாமல் போயிடுவா. மாதிரி ஒன்று நான் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, நாம கொடுத்தா இந்த மாதிரி சாப்பிட மாட்டா அப்படின்னுட்டு அவங்க நம்ம மாரியோட சாமியார் இருக்காங்க இல்லையா, அந்த சித்தர், அவங்கள போல வேஷம் போட்டு நேராக மாறி வீட்டுக்கு வந்ததும் மாரிலேருந்து எல்லாருமே அவரை வர வைக்கிறாங்க. இங்கே பாருமா மாறி, நான் காசிக்கு போயிருந்தேன். போன வழியில் ஒரு நெல்லிக்கனி வாங்கிட்டு வந்தேன். இது சாதாரணமான நெல்லிக்கனி கிடையாதுமா, சிறப்பு வாய்ந்த நெல்லிக்கனி. இதை உனக்காகத்தானா எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னதோ, அப்படி இந்த சிறப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இங்கே பாருமா, இந்த நெல்லிக்கனி சாப்பிட்டேன்னா நீ 100 வருஷத்துக்கு மேலே ஆயுளுடைய ஆரோக்கியத்தோட இருப்பமா, உனக்கு எந்த பிரச்சனையும் கஷ்டங்களும் வராது அப்படின்னதும் மாறி ஆச்சரியப்படுறாங்க. எதுக்கு சாமி, நீங்கள் தான் வயசானவங்க, எல்லாருக்கும் நல்ல வாக்கு சொல்கிறவங்க, அதனால நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாமா, நீ ஏன் சாப்பிடு, உனக்கு தான் நல்ல மனசு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் தங்கமான மனசுக்கு நீ தான் சாப்பிடணும். இங்க பாருமா, நான் உனக்காக எடுத்துட்டு வந்ததை நீ மறுத்து வேணாம்னு சொல்லக்கூட அப்படின்னதும் மாறியும் வேறு வழி இல்லாம அந்த கனியை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சாமியம் நல்லதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினதும் மாறி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுக்குறாங்க. எல்லாருமே இல்லைம்மா மாறி, நீ தான் சாப்பிடு, அது உனக்கு தான் சரிம்மா, நீ தான் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னதும் உடனே மாறி சரிங்கிறாங்க. ஐயோ, இந்த நெல்லிக்கனியை நாம் எடுத்தா நம்ம ஆயுளோட வாழ்வுமே அப்படிங்கிறது சங்கரபாண்டி ஒரு பொருளை தட்டி விட்டு மாறி அந்த நெல்லிக்கனியை சாப்பிட விடாம பண்ணிடுறாங்க. ஐயோ மாறி, இது அவசகுணமா இருக்கே, எதுவாக இருந்தாலும் பூஜை ரூம்ல பூஜை பண்ணிட்டு தானே சாப்பிடுவேன், இது நம்ம தடங்களா இருக்கு மாறி, எதுக்கு நீ பூஜை ரூம்ல வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு நாளைக்கு காலையில சாப்பிடு அப்படின்னதோ, ஆமா சித்தப்பா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னுட்டு மாறி பூஜை ரூம்ல கொண்டு வச்சிடுறாங்க. இந்த நெல்லிக்கனியை எப்படி ஆச்சு நாம சுடணுமே அப்படின்னுட்டு சங்கரபாண்டி நிறைய திருடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. உடனே அந்த இடத்துல நம்ம ஹாஸ்னி அடிக்கடி மாறி எல்லாம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் நேரா சங்கரபாண்டி நம்ம தாரா கிட்ட போய், சிஸ்டர் ஒன்று தெரியுமா, அந்த நெல்லிக்கனில இவ்வளோ சக்தி இருக்கு, எல்லாருக்கிட்டையும் சாப்பிட்றீங்களான்னு கேட்டா மாறி, ஆனா உங்ககிட்ட கேட்கவே இல்லை சிஸ்டர், இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தான் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோட இருப்பீங்க, அதனால உங்களுக்காக நான் திருட போறேன் அப்படின்னதும், சரி சங்கரபாண்டி உன் நல்ல மனசுக்கு அப்படியே பண்ணு அப்படின்னதும் சங்கரபாண்டி கிட்ட நம்ம தாரா சொல்றாங்க. ஆனா நாளைக்கு மாறி பாப்பாளே, அப்போ நெல்லிக்காய் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னதும், அதே மாதிரி ஒரு நெல்லிக்காயை வாங்கி கொண்டு வச்சிடலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டி என்ன பண்றாங்கன்னா, நேரா விடிச்சது சாமி ரூமுக்குள்ள நெல்லிக்கனியை ஆட்டியப்படலான்னு எடுக்கிறாங்க. மாறி வந்ததும் உடனே நம்ம சங்கரபாண்டி ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. மறுபடியும் எடுக்கலான்னு வராங்க. ஹாசினி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹாசினியை ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. மறுபடியும் 2 பேரும் போனதுக்கு அப்புறமா நம்ம சங்கரபாண்டி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வாங்கிட்டு வந்த அந்த நெல்லிக்கனியை வச்சுட்டு மித்ரா கொடுத்த அந்த நெல்லிக்கனியை எடுத்துட்டு நேரா நம்ம தாரா ரூமுக்கு வந்துடுறாங்க. சிஸ்டர், அந்த மாறியாவது ஆயுளோட வாழ்றதாவது நான் உங்களுக்காக அந்த நெல்லிக்கனியை எடுத்துட்டு வந்து சிஸ்டர் இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னது. சங்கரபாண்டி, உனக்கு என் மேல எவ்வளவு பாசம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தாரா அந்த நெல்லிக்கனியை சாப்பிடலான்னு எடுக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா நம்ம மாறி பூஜை ரூமுக்கு நேரா நெல்லிக்கனியை எடுத்து அவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதே டைம் என்ன நடக்குதுன்னா, நம்ம தாரா கண்டிப்பா சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம மித்ராவை அதுக்கான மாத்து மருந்து கொடுத்து தாராவை காப்பாத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா சரியா, தாரா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மித்ரா போன் போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தால அந்த மாறி கதை முடிய போகுது, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லும் போது தாராவை சங்கரபாண்டி திருன்னு முழிப்பாங்க. அப்போதான் மித்ரா சொல்லுவாங்க, நான் தான் அந்த வீட்டுக்கு மாறிக்கு நெல்லிக்கனியை கொடுத்தேன், அது சாதாரண நெல்லிக்கனி கிடையாது, சாப்பிட்ட உடனேயே அவங்க உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லும் போதுதான் தாராவும் சங்கரபாண்டியும் செம்ம அதிர்ச்சி ஆகுவாங்க. அப்ப கூட மாறி காப்பாற்றப்பட்டுருவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் நடக்கும்.